எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th CBSE Continuity in Differentiability சாப்டரில் எக்ஸசைஸ் 5.3ல் 6th சம் சொல்லித்தரேன். டிஃப்ரென்ஷியேட் ஃபைண்ட் dy by dx x cube plus x square y plus xy square plus y cube equal to 81. ஸோ இதில் செப்பரேட்டாக இருக்கிற டேர்ம்லாம் இந்த எக்ஸ் க்யூப் இங்கே ஒய் க்யூப் அப்படின்லாம் இருந்ததுன்னா அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், இதுக்கு என்ன ஃபார்முலா? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ இதில் இப்போ எக்ஸ் க்யூப்னா 3x பவர் 3 மைனஸ் ஒன் போடலாம். இதே ஒய் க்யூப்னா 3y பவர் 3 மைனஸ் ஒன் போட்டுட்டு இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் போடணும். ஒய் டேர்முக்கு மட்டும். ஒய் டேர்ம் எங்கே இருந்தாலும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ பக்கத்தில் கண்டிப்பாக டிஒய் பை டிஎக்ஸ் போடணும். இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கிற சம் இதெல்லாம் கண்டிப்பாக யூவி மெத்தடில் தான் பண்ணணும். இதுவும் யூவி இதுவும் யூவி பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ நான் ரெண்டு பக்கமும் இப்போ டிஃப்ரென்ஷியேட் இப்போ இதில் இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு ஃபார்மில் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் x cube plus x square y plus xy square plus y cube equal to d by dx of 81. Constant differentiate பண்ண d by dx of constant எங்க differentiate பண்ணாலும் 0 தான். ஸோ அந்த இடத்துல 81 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 தான் வரும். இப்போ எக்ஸ் க்யூபுக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணுறனால என்ன ஃபார்முலா? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். பவரில் 3 இருக்கிறனால 3 எக்ஸ் பவர் 3 மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான். யூவிக்கு என்ன ஃபார்முலா? யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ யூனா எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கணும். வியை ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் வினா ஒய் அப்படியே வச்சுக்கணும். ஒய் யூ டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். 2x பவர் 2 மைனஸ் ஒன். ஸோ இந்த பார்ட்டு இந்த ஒரு டேர்முக்கு இந்த இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு. இப்போ XY ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் எக்ஸ்னா இதில் யூவி மெத்தடு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் இதே ஃபார்முலா தான். யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இதே ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் 2y பவர் 2 மைனஸ் ஒன் வரும். என் இருக்கிற இடத்துல இப்போ பவரில் 2 இருக்கிறனால 2y பவர் 2 மைனஸ் ஒன். ஒய் டேர்ம் எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் போடணும். ப்ளஸ் இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. எக்ஸை எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 1 ப்ளஸ் இப்போ ஒய் க்யூப் இதே ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் பண்ணாலும் ஒய் பவர் 3 இருக்கிறனால 3y பவர் 3 மைனஸ் ஒன். ஒய் டேர்ம்னாலே டிஒய் பை டிஎக்ஸ் கண்டிப்பாக போடணும். ஈக்குவல் டு இப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் 81 இருக்குது. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வருது. ஸோ இப்போ இதில் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸ் பவர் 3 மைனஸ் ஒன்னா எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2y எக்ஸ் பவர் 2 மைனஸ்னால் வெறும் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ 2yx ப்ளஸ் இப்போ இந்த எக்ஸை உள்ள ரெண்டு டேர்ம்லேயுமே இப்போ இந்த ஒய் பவர் 2 மைனஸ் ஒன் 1. ஸோ 2xy டிஒய் பை டிஎக்ஸ் வரும். 2xy இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இதில் ஒய் ஸ்கொயர் அப்படியே ஒய் ஸ்கொயர் டேர்ம் ஒன்று இருக்குது. ஸோ அது அப்படியே வச்சுருக்கோம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதில் 3y பவர் 3 மைனஸ் ஒன்னா ஒய் ஸ்கொயர் 3 மைனஸ் ஒன் 2. ஸோ ப்ளஸ் 3y ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் எங்கே இருக்கோ இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. 3 இடத்துல 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் அதெல்லாம் இப்போ நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 2xy ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 3y ஸ்கொயர். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்? ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ 3x ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2y இந்த பக்கம் மைனஸ் 2xy. இது ஒரு ஒய் ஸ்கொயர் இருக்குது. அது இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நமக்கு இப்போ இதில் மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்
ப்ளஸ் 2xy ப்ளஸ் 3y ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். dy by dx ஈக்குவல் டு. ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதலாம். dy by dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 3y ஸ்கொயர். Next is 7th sum. Find dy by dx. So, question வந்து sin square y plus cos xy equal to k. ஸோ இதுவும் ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஒய்ன்றனால பவர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபார்முலா வந்து அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. 2 தடவை இந்த மாதிரி இருக்கிறதுலாம் செயின் ரூல் யூஸ் பண்ணோம். பவர் ஃபங்க்ஷனுக்கு வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்க்கு என்ன ஃபார்முலா, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஃபார்முலா, காஸ் எக்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ காஸ்க்குள்ளே 2 டேர்ம் இருக்கிறனால இந்த உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூவி மெத்தட் யூஸ் பண்ணோம். இப்போ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ காஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் எக்ஸ்ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எக்ஸ்ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக 2 டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான் பண்ணோம். யூவிக்கு என்ன மெத்தடு, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். இது உள்ள எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மட்டும் 1. இப்போ இனிமேல் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த 2 டேர்ம் இருக்கிறது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு அந்த பார்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இப்போ டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் கே. கேங்கிறது கான்ஸ்டண்ட்டை எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தான். டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான். அதனால் இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருந்தால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த சைன் ஒய்ன்றதை எக்ஸ் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். எக்ஸ் பவர் எனக்கு எப்படி என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 மாதிரி 2 சைன் ஒய் பவரில் 2 மைனஸ் 1, அதாவது என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது சைன் ஒய், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அதனால் சைன் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். இதுவும் பண்ணியாச்சு. இது ஒய் டேர்ம் இருக்கிறனால ஒய் எப்பயுமே ஒய் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ பக்கத்தில் டிஒய் பை டிஎக்ஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஒய்யே இவ்வளோ இது இருக்குது. ஸ்கொயர் ஃபங்க்ஷனால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 சைன் ஒய்னால் காஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளஸ் இப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ஒய், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அதனால் காஸ் எக்ஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் இந்த பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அடுத்தது எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அதுதான் இங்கே யூவி மெத்தடில் பண்ணி காமிச்சேன். எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் 2 டேர்ம் இருந்தால் 2 டேர்மும் பண்ணணும். அதுதான் செயின் ரூல் பேர். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் பண்ணோம், அப்புறம் இந்த எக்ஸ்ஒய் ஃபங்க்ஷன் பண்ணோம். அதான் எக்ஸ்ஒய் பண்ணுறப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், அதான் யூவி டேஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதாவது யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ், இல்லாட்டி யூ டிவி பை டிஎக்ஸ் இப்படி கூட சொல்லலாம், ப்ளஸ் வி du by dx இப்படி கூட சொல்லலாம். ஸோ அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம dy by dxல இப்போ செப்பரேட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இங்கே வெளியே மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். சைன் ஒய் பவர் 2 மைனஸ் 1னா வெறும்னே சைன் ஒய் தான். ஸோ 2 சைன் ஒய் இன்ட்டு காஸ் ஒய், இங்கே ஒரு dy by dx இருக்குது. அப்புறம் மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் ஒய் இந்த மைனஸ் சைன் எக்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா
ப்ளஸ் சைன் எக்ஸ்ஒய்னு ஆகிடும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் வெளியே எடுத்துடுறேன். காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இப்போ இது வந்து என்ன ஆகும், 2 sin x cos x. இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஒன்று இருக்குது. 2 sin x cos x எங்கே இருந்தாலுமே அது வந்து sin 2x அப்படின்னு ஒரு ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எல்லாமே ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன், அதில் போய் பாருங்கள். ஸோ 2 sin y cos y இருக்கிற இடத்துல sin 2y அப்படி போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் sin xy. இந்த dy by dx காமனாக இருக்கிறனால ஒரு டைம் வெளியில் எடுத்தாச்சு. மைனஸ் sin xy ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் எக்ஸ் ஒய் இந்த பக்கம் ஒய்யோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஒய் இன்ட்டு இது ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். சைனுக்குள்ளே ப்ராக்கெட்டில் என்ன ஆங்கிள் இருந்தாலும் அதை நம்ம எது கூடயும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அது அப்படியே தான் செப்பரேட்டாக தான் வச்சுக்கணும். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை, இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் டிவிஷன் வந்துடும். sin 2y மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய். ஸோ இதுதான் ஆன்சர். Next 8th sum, sin square x plus cos square y equal to 1. Find dy by dx. 8th. Sin square x plus cos square y equal to 1. ஸோ இதில் பவரில் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருந்தாலே கண்டிப்பாக எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என்க்கு என்ன ஃபார்முலா, என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் எக்ஸ்ன்னு இருந்தால் 2 sin x பவர் 2 மைனஸ் 1 போடணும். இங்கே இது மாதிரி எக்ஸ் ஒய்னு காஸ் ஒய் இருந்தால் 2 cos y 2 மைனஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல sin x cos y என்ன இருந்தாலும் இது மாதிரி ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்புறமா தான் sin x ஃபார்முலா, அப்புறமா cos y யூஸ் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பை, இப்போ இதுலேயே வந்து 3 ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. cos y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் cos y வந்து மைனஸ் sin y. ஸோ ஆனால் ஒய் இப்போ டேம் இருக்கனால பக்கத்தில் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து நான் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். இந்த கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இங்கே எக்ஸ் டேம், இங்கே ஒய் டேம் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், சைன் ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நான் என்ன சொன்னேன், பவரில் ஸ்கொயர் இருந்தாலே எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ 2 எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல sin x இருக்குது, பவரில் 2 மைனஸ் 1. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிச்சு. அப்புறமா sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இப்போ இந்த ஒரு டேர்முக்கு மட்டும் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய், பவரில் 2 இருந்தால் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, எக்ஸ் பவர் எனக்கு என் எக்ஸ் பவர் என் மீன்ஸ் பண்ணால் 2 எக்ஸுக்கு பதில் இதில் காஸ் ஒய் பவரில் 2 மைனஸ் 1 n எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 மாதிரி அந்த ஃபார்முலா. இப்போ காஸ் ஒய்ன்னு இருக்கிறனால காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய். ஸோ மைனஸ் சைன் ஒய் இப்போ ஒய் டேர்ம் இருந்தாலே கண்டிப்பாக இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் போட்டுக்கணும். ஈக்குவல் டு இப்போ கான்ஸ்டன்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அந்த இடத்துல 0 போட்டுக்கணும். இப்போ இதிலே வந்து திருப்பியும் அரேஞ்ச் பண்ணுறேன். சைன் எக்ஸ் பவரில் 2 மைனஸ் 1 ஸோ 2 sin x cos x ப்ளஸ் 2, இங்கே மைனஸ் இருக்கிறனால இந்த சைன் மாற்றிக்கலாம். மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 cos y sin y cos y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. இப்போ dy by dx மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 2 sin x cos xக்கு வந்து ஒரு ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. அதை எங்கே எழுதுகிறேன், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வீடியோவில் போய் பாருங்கள். 2 sin x cos x அப்படிங்கிறது வந்து sin 2xோட ஃபார்முலா இது. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 sin x cos xக்கு வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் இது sin 2xன்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2 sin y cos yயை வந்து sin 2yன்னு யூஸ் பண்ணலாம். இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம dy by dx தான் கண்டுபிடிக்க போகிறோன்றனால இந்த sin 2xை ப்ளஸ் sin 2xை இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகலாம். மைனஸ் sin 2y
into dy by dx equal to minus sin 2x. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். dy by dx தான் நமக்கு வேணும். ஸோ இதில் வந்து dy by dx sin 2x இங்கே இருக்குது. sin 2y மல்டிப்ளிகேஷன் தான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷனில் வந்துடும் sin 2y. ஸோ dy by dx equal to sin 2x by sin 2y. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு y equal to sin inverse of. இப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிலேயே இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். sin inverse of 2x by 1 plus x square. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு. sin inverse by 2x by 1 plus x square. ஸோ இதில் வந்து நிறைய ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிக்னாமெட்ரியில் sin 2 தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 tan theta divided by 1 plus tan square theta. ஸோ இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சைன் இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல tan theta யூஸ் பண்ணோன்னா இது ஃபுல்லாக sin 2 தீட்டான்னு ஆகிடும். ஸோ இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபார்முலா தான் இப்போ இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து இந்த ஃபார்முலா இருக்குது 2 tan theta by 1 plus tan square theta. இந்த ஃபார்முலா இருக்கிறனால இதை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு tan thetaன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நல்லா தரவு தெரிஞ்சால் தான் எக்ஸ் என்ன அசியூம் பண்ணலான்னு நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் வந்து இப்போ tan thetaன்னு அசியூம் பண்ணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் இப்போ பண்ண முடியாது, சிம்பிளிஃபைடு பண்ணிட்டு தான் டிஃப்ரென்ஷியேட்டுக்கே போக முடியும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 tan theta டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் theta. இப்போ 2 tan theta by 1 plus tan square theta என்னது sin 2 thetaவோட ஃபார்முலா. ஸோ y equal to sin inverse of sin 2 theta. ஸோ sin inverse கேன்சல் ஆகிடும். ஸோ y equal to 2 theta. இப்போ எக்ஸ் என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், tan thetaன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இந்த tan இந்த பக்கம் போச்சுன்னா theta என்ன கிடைக்கும்னா tan inverse x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 theta இருக்கிற இடத்துல 2 tan inverse x. ஸோ y equal to 2 tan inverseன்னு கிடச்சிருக்கு. இப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ tan இன்வர்ஸ் ஃபார்முலா எல்லாமே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு ஃபார்முலா வீடியோவில் போய் பாருங்கள். அதில் கொடுத்துருக்கேன். d by dx of tan inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 by 1 plus x square. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி மாதிரி இன்வர்ஸ் டேர்மில் ட்ரிக்னாமெட்ரி இருந்ததுன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணோம். இப்போ இனிமேல் தான் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பை வித் எக்ஸ். ஸோ dy by dx equal to 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square. ஸோ ஃபைனலாக dy by dx equal to 2 by 1 plus x square. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th sum. y equal to tan inverse of 3x minus x cube minus divided by 1 minus 3x square. ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan 3 தீட்டாவோட ஃபார்முலா தான் இதே மாதிரி இருக்கும். tan 3 தீட்டா எப்படி ட்ரிக்னாமெட்ரியில் போய் இதெல்லாம் வந்து நீங்கள் +1 புக்லேயே படிச்சிருப்பீங்க. tan 3 தீட்டாவோட ஃபார்முலா வந்து 3 tan theta மைனஸ் tan cube theta டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் theta. ஸோ இந்த ஃபார்மில் தான் இது இருக்குன்றனால எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம tan theta யூஸ் பண்ணோம். அதனால எக்ஸ் வந்து எப்படி அசியூம் பண்ணோம், tan thetaன்னு அசியூம் பண்ண போகிறோம். ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டு tan theta. ஸோ இப்போ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் tan theta சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y equal to tan inverse of 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து tan 3 தீட்டாவோட ஃபார்முலாவாக ஆயிடுச்சு. ஸோ tan inverse of tan 3 theta. இப்போ என்ன ஆகும், tan inverse tan கேன்சல் பண்ணால்
y ஈக்குவல் டு 3 தீட்டா. இப்போ நம்ம தீட்டா எக்ஸ் என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், tan தீட்டான்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால இப்போ இந்த tan இன்வர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஸோ தீட்டா இருக்கிற இடத்துல tan இன்வர்ஸ் போட்டுக்கணும். y ஈக்குவல் டு 3 tan இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் இனிமேல் தான் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண போகிறோம். tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா d/dx ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் எங்கே இருந்தாலுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பை எக்ஸ் dy/dx ஈக்குவல் டு d/dx ஆஃப் 3 tan இன்வர்ஸ் எக்ஸ். 3 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல நீங்கள் போடணும். tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். ஸோ dy/dx ஈக்குவல் டு 3/1 + x ஸ்கொயர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.